ஆ, வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனாண்டு 2026 ஜூலை மாதம் 5 டாக்டர் ராமநாதன் அச்சுனாண்டு சொன்னப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, ஓகே. முந்தி ஒரு காலத்துல டாக்டரா வேலை இருக்கிறோம்ண்டு. சோ இந்த டாக்டர் சம்பந்தமா என்னோட கனவேர் சொன்னவே ஒரே ஒரு வீடியோ போடுங்கன்னு, இந்த டெங்கு வந்திருக்கா இல்லையாண்டு கண்டுபிடிக்கிறது எப்படி. சும்மா மூக்கால ஒழுகினாலும் சரி, நாக்கால ஒழுகினாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, டெங்கா இல்லையாண்டு கண்டுபிடிக்கிறது எப்படி என்று ஒரு வீடியோவை போட சொல்லிக்கணும். என்னட்டு அதாவது காய்ச்சல் வந்திருக்கு எங்களுக்குண்டா டெங்கா இல்லையா, நார்மல் காய்ச்சல்னா நாங்க இருக்கிறோம் வீட்டுல, நாங்க கண்டுபிடிக்க இல்லாத அதை கட்டாயம் டாக்டர்கிட்ட போய்த்தான் கண்டுபிடிக்க வேணுமா, டாக்டர் தான் பார்க்க வேணுமா, பிளட் டெஸ்ட் எடுக்கத்தான் வேணுமா, குழந்தை பிள்ளைகளுக்கு டெங்கு வந்தா என்ன செய்யறது. ஒரு குட்டி வீடியோ போடுங்கன்னு. ஏனென்றால் இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. 59,000 டெங்கு பேஷன்ஸ் இது வரைக்கும் டயக்னோஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த போன 2 கிழமையில மட்டும். சரி, 59,000. முக்கியமாக மேல் மாகாணத்துல இருக்கிற எங்கட தமிழ் பேசுறாங்களுக்கு தான் இந்த வீடியோ விளங்கும். தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் தமிழ் சமூகத்துக்கு இந்த வீடியோ கட்டாயம் முக்கியம். முக்கியமாக இந்த வீடியோ கட்டாயம் பார்க்க வேண்டியது முஸ்லிம் சமூகம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, மயிலிறக வச்சு கொண்டு படுத்தா டெங்கு குறையும் சொல்லி ஒரு முஸ்லிம் மத தலைவர் ஒருவர் கொடுத்து விட்டு அதை என்னட்ட நான் இப்ப இல்ல 2022 நான் என்னுடைய கம்ப்யூட்டர் பிரிண்டர் திருத்த கொண்டு போற கடையில அந்த படியும் கேட்டான், டாக்டர் மகனுக்கு டெங்கு பிளேட்லெட் 142, ஆனால் மயிலிறக வச்சிருந்தால் ஓகே என்று சொல்லி சொன்னாங்க. அதால நாங்க வீட்டை கூட்டிட்டு வந்துட்டோம். நான் கேட்டேன் காய்ச்சல் இருக்காண்டே ஓமண்டே, அடுத்த நிமிஷமே ஓடி போய் அட்மிட் ஆயிருங்க. அட்மிட் ஆகி பிளேட்லெட் 30-40க்கு குறைஞ்சுதான் ஏறினது. அது என்ன பிளேட்லெட் குறைகிறது, அது என்ன WBC குறைகிறது. இது மற்ற அரசியல்வாதிகள் போட்டா நீங்க பார்க்க மாட்டீங்க, மற்ற டாக்டர்மார் போட்டாலும் நீங்க இதை பார்க்க மாட்டீங்க. சோ இதை நான் தான் உங்களுக்கு போட்டு ஆகணும். சோ வாங்கோ வீடியோக்குள்ள போகும். இந்த டெங்குண்டா என்ன என்று உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு 50 மினிட்ஸ்ல சொல்லி தரேன். மனதியால கணக்குல இந்த வீடியோ போடையில 50 மினிட்ஸுக்குள்ள டெங்குண்டா என்னன்னு சொல்லி தரேன். அப்படியே ஒவ்வொரு விஷயமா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இது கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். முக்கியமாக குழந்தை பிள்ளைகள் வச்சிருக்கிறார்கள், இந்த வீடியோவை பார்த்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு பெரிய ஆசையும் விருப்பமும் அருகதையும் இருக்கிறால், முதலாக இலங்கையில டெங்கு HT உருவாக்கப்பட்டது கழுவவில்லை. சாந்தி மேடம் இருக்கே, அதுக்கு முன்ன ஒரு சார் இருந்தவர், அவர் NHSக்கு போயிட்டார். அந்த ஃபர்ஸ்ட் டெங்கு HTUல இருந்த ஆக்கள் நாங்கள் ஒரு ஆக்கள். அதோட சாந்தி மேடத்தின் இன்டர்ன் சாந்தினி மேடம் என்றது பெட்டிகுலோவில் இருக்கிற ஃபேமஸ் பீடியாட்ரிஷியன். டெங்கு புத்தகம் எழுதினாக்கள்ல முதல் 3வது பேர்ல இருக்கிற சாந்தினி கணேசன் மேமுடைய இன்டர்ன் 2016 இன்டர்ன் செஞ்சினான். இப்ப 2026 10 வருடத்துக்கு முன்னம் இன்டர்ன் செஞ்சினான். அவே டெங்கு சம்பந்தமா பேசிக்கான விஷயத்த தமிழ்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சிருக்கணும். நீங்க OL படிச்சிருக்கீங்களா, AL படிச்சிருக்கீங்களா, மெடிசின் படிச்சிருக்கீங்களா, அந்த கதையெல்லாம் தேவையில்லை. டெங்கு என்றா என்னன்றத பேசிக்கா சொல்லித்தாரு. வடிவா விளங்கி கொள்ளுங்க. டெங்கல்ன்றது ஒரு நுளம்பால வார ஒரு வருத்தம். நுளம்பு குத்துறதால அந்த நுளம்புண்ட எச்சிலுக்குள்ள இருக்கிற வைரஸ் எங்கட உடம்புக்குள்ள போறதுதான் டெங்கு நோய். சோ எல்லா நுளம்பும் இல்லுமான்னு கேட்டால், அதாவது அனோபிலிஸ் கியூலிசிவேசிஸ் அப்படி இப்படிலாம் பேர்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அந்த குட்டியா இந்த கருப்புல உடம்புல டொட்டா இருக்கிற நுளம்பு தானே எங்கட PHI தம்பி. இப்படி பிரியோசனமான வீடியோ போடு சும்மரி. அந்த குட்டி நுளம்பு ஒன்று இருக்கும், அந்த கருப்பும் வெள்ளையும் கோடு உள்ளவர், அவர் தான் டெங்கு நுளம்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மற்ற நுளம்பு குத்தினா வராதுன்னு கேட்டா, உங்களுக்கு சில நேரங்கள்ல மற்ற நுளம்புண்ட குட்டின்ற சைஸும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். அவை குதிர நுளம்பை பார்த்து கண்டுபிடிக்கல டெங்கு வந்துட்டா இல்லையாண்டு. சோ டெங்கு நுளம்பால பெறவது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் PHI மாதிரி வீடியோ போட விரும்பல. பூக்கண்டுக்குள்ள தண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தண்ணி நின்றா தண்ணிக்குள்ள, அதாவது ஓடாத கிளீனான ஓட்டல்ல டெங்கு பரவும். சரி, குப்பை தண்ணிக்குள்ள ஒயில் வர்ற தண்ணிக்குள்ள பரவாது, ஓடாத கிளீனான வாட்டருக்குள்ள வரவும். ஆனா குப்பை தண்ணிக்குள்ளையும் பரவாது இந்த வெட்டி ஓட்டுவானுங்க. சோ அதாலையும், ஆனால் மழை தண்ணிக்குள்ள தான் கூட. அவை பீலிகள்ல அதுகள் இதுல டயர்ல அது இது இருந்தா தயவு செய்து எடுத்து ஊத்தி மண்ணை போட்டு வச்சிருங்க. அதுக்கு மண்ணெண்ணே ஊத்தி வைங்க. அவ்வளவுதான் என்ன சொல்ல. நான் டாக்டரா கதைப்பேன், PHI கதைய விடாது தானே, டாக்டரா கதைப்பேன். டெங்கு என்றா என்னண்டா, இது ஒரு இன்ஃபெக்ஷன். அதாவது உடல்ல வர்ற தொற்று நோய். தொற்று நோய் என்றால் எதால இது தொற்றுப்படுது, அதாவது வெக்டர். ஒரு ஆள் காவி கொண்டு வந்துதான் எங்க உடம்புல குத்த போறாரு, பிச்சு கொண்டு ஊசி ஊத்தின மாதிரி இவர் புஷ்கன்னு ஊத்த போறாரு. குத்தி போட்டு இவர் என்ன செய்வாருண்டா, தன்னுடைய சொண்டுகளால எச்சில செலுத்தி போட்டுத்தான் அவர் அந்த சொண்டுகளை குருதி உரையா தன்மை இருக்கு.
அதால குத்தி போட்டு அவர் சக் பண்ணி இழுப்பார் வயிறு ஃபுல்லா ஆகிற வரைக்கும், இல்லாட்டி குத்தின அவன் ஓட்டை அடைச்சிடும். அதால அந்த குத்தைக்குள்ள உள்ள அனுப்புற அந்த எச்சில தான் இந்த டெங்கு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கொள்ளும். டெங்குன்ற வாழ்க்கை வட்ட மாதிரிலாம் நான் இங்க படிப்பிக்க விரும்பல உங்களுக்கு. சரி, சோ நுழம்பு கடியில இருந்து பாதுகாத்து கொள்றதுதான் உங்களை டெங்குல இருந்து பாதுகாத்து கொள்ற ஒரு முறை. சரி, அது உங்களுக்கு பிஹெச்ஐ மேல சொல்லி தருவாரு, பிஹெச்ஐ வீடியோட போடுறதா பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றது, ஃபர்ஸ்டா உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா டெங்கு காய்ச்சலா இல்லது நார்மல் காய்ச்சலான்னு என்னன்னு கண்டுபிடிக்கிறது. டெங்கு வந்தா டிப்பிக்கலா இந்த சிம்டம்ஸ் இருக்கும், ஆனா அது கட்டாயம் இருக்கணும் இல்ல. இந்த விஷயத்த சொல்றேன்னு தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. Uncommon presentation of a common problem is more common than common presentation of an uncommon problem. இது எங்களோட தமிழ் பாக்ஸ் வெட்டி ஓட்டும் விளங்காதான் ஆங்கிலம். Uncommon presentation of a common problem. common பிரச்சனை என்ன? எங்கண்ட டெங்கு அது அன்காமனா தான் பிரசன்ட் பண்ணும். அதாவது வந்து டெங்கு மாதிரி வராது, சளியோட தான் டெங்கு வரும். அன்காமன் பிரசன்டேஷன் ஆஃப் அ காமன் ப்ராப்ளம் இஸ் மோர் காமன். அது வந்து ஆகலும் கூட தேன் காமன் பிரசன்டேஷன் ஆஃப் அன் அன்காமன் ப்ராப்ளம். அதாவது ஒரு கேன்சர் வந்து காய்ச்சலோட வாரதை விட டெங்கு சளியோட வாரதுதான் கூடவே இருக்கும்ன்றதான் இந்த அர்த்தம். இதை இந்த ஒருக்கோங்கட வியோஜி சொல்லி போட்டு சொன்னார். இதை திருப்பி சொல்றோம், உனக்கு மோதிரம் தரலாம், நான் திருப்பி சொன்னா அதில் தெரியல. Uncommon presentation of a common problem is more common than common presentation of an uncommon problem. சரி, அது சும்மா உங்களுக்கு தேவை மாதிரி இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. சோ இந்த டெங்குடாப்பா நெடுக டெங்குக்கு வர சிம்டத்தோட தான் வரும், அண்டி இல்ல அதை வடிவாவிலையும் கொள்ளுங்க. வேற ஜூடி நெறிய மாதிரி இருக்கும், டெங்கா இருக்கும். அப்படி வேற வேற பிரச்சனை, சளி வார மாதிரி இருக்கும், டெங்கா இருக்கும். வயிற்றுக்கு ஊத்தும், ஆனா டெங்கா இருக்கும். ஆனா டெங்கு கூடிய இதென்றால் என்னென்றால் காய்ச்சல் இருக்கும். உங்களுக்கு காய்ச்சல் தொடங்கினா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எத்தனாம் தேதி காய்ச்சல் தொடங்குது, எத்தனை மணிக்குன்றது சுற்றியான முக்கியம். அதுதான் லீக்கேஜ் பேஸ கண்டுபிடிக்கிறது, நான் சொல்லித்தரேன். சோ எத்தனையாம் தேதி எத்தனை மணிக்கு காய்ச்சல் தொடங்கினா என்றதை எழுதி வச்சு கொள்ளுங்கடா. காய்ச்சல் வரவன் அது மாறி சொன்னீங்கன்னா அங்க மாறி தண்ணி ஏற்றுவாங்க. உங்களுக்கு சேலை மட்டும் தானே ஏற்றுவாங்க. டெங்குக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் சேலைன் மட்டும்தான். ஆகவே வேற மருந்து ஒன்றும் இல்லை, வேக்சின்களோ அதுகளோ இதுகளோ ஒன்றும் இல்லை. ஆகவே எத்தனையாம் தேதி காய்ச்சல் தொடங்கினா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் வீடியோ போடுறேன்டா, சாகுது சேனம் செத்து கொண்டு இருக்குது, ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செத்து கொண்டு இருக்குது. விளங்காம லேட் பிரசன்டேஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் கடைசியா முத்தினா போயெல்லாம் சாகுது. அவை தயவு செய்து விளங்கிக் கொள்ளு. முதலாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளு, டெங்கு வந்து உனக்கு நீ நினைக்கிற மாதிரி நான் சொல்ற சிம்டம்ஸோட தான் வருமெண்ட் இல்ல. என்ன காய்ச்சல் வந்தாலும் டெங்குன்னு தான் சஸ்பெக்ட் பண்ணணும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. ஆனா கொமனா வாரது என்னண்டா, சரிதானே, உங்களுக்கு தலையிடி காய்ச்சல் ஒண்ணு இருக்கு, பட்டையா முன் நெத்திய சுத்தி கண் குத்துதன குத்தி தலை இடிக்கும். 2 3வது மூட்டுகள் இல்லைன்னோ வாய் கைக்கும். கொமனா வைரஸ் ஃபீவருக்கு வர சகல சிம்டமும் இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமினண்டா இருக்கு. ஹை ஃபீவர்ல இருக்கு, ஃபீவர் வைரஸ் காய்ச்சல் தானே, சோ ஹை ஃபீவர்ல இருக்கு, சரிதானே. அதை விட மூட்டுகள் எல்லாம் நோகும், மசில் எல்லாம் நோகும், வயிற்று கவுத்தும், பயங்கரமா வயிற்று கவுத்தும். ஞாபகம் வச்சுக்கொள், வயிற்று கவுத்தினா வயிற்றாடி என்ன ஜோன் இருக்காத, டெங்காவும் இருக்கலாம். சளியோடையும் டெங்கு பிரசன்ட் பண்ண நீ மூக்கால சீறி கொண்டு போய் பார்த்தால் என்ன சொன்ன ஆன்டிஜன் பாசிட்டிவா இருக்கும், அதில் சொல்லித்தாரன் என்னன்னு. ஆகவே இது சாதாரண சிம்டம். ஆகவே இப்ப காய்ச்சல் வருதுண்டா, முக்கியமா குழந்தை பிள்ளைய காய்ச்சல் வருதுண்டா, மூக்கு சளி என்று போய் பார்மசியில அசித்ரோமைசின் கொடுக்காதீங்க, சரிதானே. முக்கியமா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கோ, இந்த காய்ச்சலுக்கு எந்த NSAIDயும் எந்த ஸ்டீராய்டும் பாய்க்க கூடாது. NSAID என்ற என்ன, நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. மெஃபன் பாய்க்கிறார்கள் இருக்குதானே, பீரியட் நேரம் வயிற்று குத்தன மெஃபன் பாய்க்கிறார்கள். காய்ச்சல் இருந்தா மெஃபன் போடாதீங்க, முதலாவது ஒரு விடயம். 2வது, இந்த லொள்ளு வைத்தியர் மேரிட்ட போகாதீங்க. இந்த லொள்ளு வைத்தியர் மேரிக்கு ஒன் ஷாட் அடிச்சா எல்லாம் கிளியரா, அந்த வைத்தியர்கிட்ட இந்த டைம்ல தயவு செஞ்சு போகாத. ஏனென்றால் உனக்கு அவன் ஒரு ஸ்டீராய்டு ஒன்றை தந்து விட, சரிதானே, ஒரு பிரெட்னிசோல் தந்து விட செத்து போயிடுவாய். நீ 3ஆம் நாளே செத்து போயிடுவாய், லீக் ஆகி பிளட் லீக் ஆகி செத்து போயிடுவாய். சோ டெங்கு வந்தா பிளட் லீக் ஆகும், அதெல்லாம் சொல்லித்தாரேன் நான். ஆகவே சில்லற வைத்தியசாலையிட்ட போகாத தயவு செய்து. 2வது, காய்ச்சல் எத்தனாம் தேதி வருதுட்டு கண்டுபிடி. 3வது, இன்றைக்கு காலம் விடிய 9 மணிக்கு காய்ச்சல் வந்தா நாளைக்கு காலம் 9 மணிக்கு சரியா உனக்கு 24 ஹவர் ஒரு நாள் கிடக்குது. ஒரு நாள் கடந்துட்டென்றால் காய்ச்சல் இருக்கென்றால் அது வந்து சாதாரண சும்மா மூக்குச்சாலி இல்லை. செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டேல போய் சரி இனி பாப்போம். ஃபர்ஸ்ட் டேலயே ஓடி போய் செய்யக்கூடிய டெஸ்ட் என்ன, ஃபுல் பிளட் கவுண்ட், CRP, UFR இதெல்லாம் செய்யாது. இந்த ஆசுவை
டேர்டன் போட்டு கொண்டு வந்து ஒரு டெங்கு மாதிரி இருக்கு, ஃபுல் பாடி செக்அப் பண்ண 7500 போட்டிருப்பா. செய்யாது. ஃபர்ஸ்ட் டே நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு டெஸ்ட், உனக்கு டவுட் காய்ச்சல், ஆனா உனக்கு டவுட் என்ன, நான் இது நீங்களே உங்களை ட்ரீட் பண்றதுக்குரிய சிம்பிள் வேஸ்களை சொல்லித்தாரேன். உனக்கு இப்படி 9 மணிக்கு காய்ச்சல் தொடங்கினா உனக்கு டெங்கு மாதிரிடா சாதுவா, தலையெல்லாம் குத்தி சத்தி வந்து மூக்காலையும் சாதுவா வடிஞ்சு வயிற்றுகளையும் குத்தி மூட்டையெல்லாம் வந்து கையில சிவப்பு சிவப்பு ரேஷ் மாதிரி எல்லாம் வருது என்றா உடனே நீ ஃபர்ஸ்ட் டே செய்யக்கூடியது, இப்ப இப்படி 9 மணிக்கு வந்தா இப்ப 1 மணிக்கு செய்யக்கூடியது, ஓடி போய் பக்கத்துல இருக்கிற லெபோரட்டரியில NS1 டெங்கு ஆன்டிஜன், டெங்கு NS1 ஆன்டிஜனை செய். டெங்கு NS1 ஆன்டிஜன் இதை மட்டும் செய். முக்கியமா பொருள்ல இருந்து வந்திருக்காங்க, ஜாழ்ப்பாணத்துல இருக்காங்க, கட்டாயம் பாருங்க, குழந்தை பிள்ளைகளுக்கு பயங்கர சீரியஸான வருத்தம் இது. சரிதானே? டெங்கு NS1 ஆன்டிஜன் ஃபர்ஸ்ட் 24 செய்யக்கூடியது டெங்கு NS1 ஆன்டிஜன் மட்டும் தான். ஃபுல் பிளட் கவுண்டோ, சிஆர்பியோ, UFRO, லிவர் ப்ரொஃபைலோ, கிட்னி ப்ரொஃபைலோ ஒரு நாசமும் எடுக்காது. ஃபர்ஸ்ட் வேற ஒன்றுமே ஜூஸ் இல்ல, ஈவன் ஃபுல் பிளட் கவுண்ட் ஃபர்ஸ்ட் டேல எடுக்காது. அன்லஸ் நீ ஒரு பிரெக்னன்ட் அம்மாண்டா எடுத்துக்கொள்றாசம். நீங்க இந்த வீடியோ பாக்குறது வந்து ஒரு பிரெக்னன்ட் அம்மாவுக்கு தான் பார்க்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேயே கவுண்ட் ஒன்று எடுத்து வைங்கோ. ஏன்னா அது பேஸ் லைன் கவுண்டா இருக்கட்டும், அதாவது எப்படி உடம்பு இருந்தேன்னு பாக்குறதுக்கு. ஆனால் இந்த NS1 ஆன்டிஜன் மட்டும்தான் பிரயோசனமானது. சரி, NS1 ஆன்டிஜன் பாசிட்டிவா வந்தா எல்லாருக்கும் டெங்கு இருக்கா என்றா பயப்படாது. இல்ல, ஃபால்ஸ் பாசிட்டிவும் வரும். அதாவது வந்து சில நேரங்கள்ல பொய்யாவும் அந்த டெஸ்ட் பாசிட்டிவா வரலாம். 100% ப்ராபபிலிட்டி இல்ல டெஸ்ட் உள்ள அது இல்லை. ஆகவே NS1 ஆன்டிஜன் பாசிட்டிவ் பயப்படாத, டாக்டர்கிட்ட கொண்டே காட்டு, ஒழுங்கான டாக்டர்கிட்ட கொண்டே காட்டு. அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்லுவேன். சோ ஃபர்ஸ்ட் டே நீங்க எடுக்கக்கூடியது இந்த NS1 ஆன்டிஜன் மாத்திரம் தான். ரைட். இன்றைக்கு காலம் 9 மணிக்கு வந்தது, நாளைய காலம் 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் டே போயிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் டேல ஒட்டு டெஸ்டும் எடுக்காது. உனக்கு இது இன்றைக்கு செகண்ட் டே என்றால் ஒரு டெஸ்ட் எடுக்காது, டெஸ்ட் மட்டும் கதைக்கிறேன். தேர்ட் டே மார்னிங் போய் ஒரு ஃபுல் பிளட் கவுண்ட், ஒரு சிஆர்பி, இந்த 2டையும் எடுத்துக்கொள்ளும். காய்ச்சல் வந்து 3ஆம் நாள் ஃபுல் பிளட் கவுண்ட், சிஆர்பி. உள்ள பரியாரி மேல போனீங்கன்னா உனக்கு தரப்போறது அசித்ரோமைசின், ஒக்மெண்டின், இந்த பிட்னிசிலோன், அது இது. ஆகவே தம்பிராசா வெரி சீரியஸான விஷயம். டெங்கு வந்து ஆக்கள் சாகுறாங்க. ஃபர்ஸ்ட் டேல NS1 ஆன்டிஜன் மட்டும் தான் எடுக்கிறது. செகண்ட் டேல ஒரு டெஸ்டும் எடுக்க வேண்டாம். தேர்ட் டே ஸ்டார்ட் பண்ணினா பிறகு, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 hours 8 hours போனா பிறகு போய் ஃபுல் பிளட் கவுண்ட், ஒரு சிஆர்பி, ஒரு வேணுமெண்டா NS1 ஆன்டிஜன், வேணுமெண்டா ஒரு UFR, இந்த இவ்வளத்தையும் எடுத்துக்கொள்ளும். சரிதானே? ESR எல்லாம் எடுக்க தேவையில்லை. ஃபுல் பிளட் கவுண்ட், சிஆர்பி, அதை விட ஒரு NS1 ஆன்டிஜன் தேர்ட் டேல எடுத்தா பிரியோசனம் இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். இவ்வளவுதான் உங்களுக்கு நான் சொல்லி தரக்கூடிய டெஸ்ட். AST ALT தேவை, அது டே 5 டே 7ல. சீரம் கொலஸ்ட்ரால் லெவல் தேவை, அது ஹாஸ்பிட்டலுக்கு போனா எடுப்பாங்க. இங்க நான் அதுல பற்றிலாம் உங்களுக்கு படிப்பிக்க வரையில. ஸோ பேசிக்கா வீட்டை இருந்து கொண்டு பிரெக்னன்ட் அம்மா தவிர்ந்த, ஏற்கனவே கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற தவிர்ந்த, ஏற்கனவே பெரிய பெரிய கிட்னி வியாதி உள்ளாக்கள் தவிர்ந்த சாதாரண ஆக்கள் ஃபர்ஸ்ட் டேல டெங்கு NS1 ஆன்டிஜன் எடுத்தீங்கன்னா தப்பிடுவாய். நீ அதை பார்த்துட்டு பாசிட்டிவ் வந்தா வைத்தியர்கிட்ட கொண்டே காட்டு. தேர்ட் டேல ஃபுல் பிளட் கவுண்ட் எடு. இந்த ஃபுல் பிளட் கவுண்ட்ல என்னென்ன பாக்குறது என்று உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். சரிதான், என்னத்தை டாக்டர் பார்த்து என்னத்தை சொல்றாங்க. இந்த ஃபுல் பிளட் கவுண்ட்ல டெங்குக்கு பார்க்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று WBC கவுண்ட், அல்ல ஒயிட் பிளட் கவுண்ட் போட்டிருப்பாங்க. அது சாதாரணமாக 4000 இருந்து 11000 வரைக்கும் நார்மல். ஒவ்வொரு லேப்புக்கும் வேறுபடும். சில 10,000 போட்டிருக்கும், சில 12,000 போட்டிருக்கும். 4x10 4 காட்டும், 4 காட்டும், 4000 காட்டும். ஒவ்வொரு லேப்பும் ஒவ்வொரு மாதிரி. சோ 4000 இருந்து 11,000 வரைக்கும் சாதாரணமா அவங்களோட நார்மல் லிமிட் பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருப்பாங்க. அதை விட டெங்கண்டா கட்டாயம் கவுண்ட் குறையும். 3.9, 3.8, 3.7 டெங்கண்டால் கட்டாயம் குறையும். சோ தேர்ட் டேல ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்தா நீங்க பார்க்க வேண்டியது WBC கவுண்ட் ஃபர்ஸ்டா. ஓகே, அதை பார்த்துட்டீங்களா? அது குறைய இருக்கா? மோஸ்ட் லைக்லி டெங்கு. ஆனால் டைபஸ், டைபாய்டு எல்லாத்துக்குமே டெங்கு குறை. நீ பயப்பட, அதெல்லாம் டாக்டர்ட வேலை. குறைதண்டா பயந்து கொள். கூட இருக்குது 12,000 50,000 இருக்குன்னு சொன்னா வேற பிரச்சனை. இவன் செப்சிஸ்காரருக்கும் குறை. நான் மெடிசின் இங்க படிப்பிக்கல. 4,000, 3.8, 3.7 கொஞ்சம் பயப்படு. கீழே வந்து பாரு, நியூட்ரோஃபில், லிம்போசைட், யோசினோஃபில் எல்லாம் எழுதியிருக்கும். இந்த நியூட்ரோஃபில் வந்து சாதாரணமாக எங்க உடம்புல 60-70% இருக்கிறது சாமான். இந்த லிம்போசைட் சாதாரணமா 20%, 18%, 20%, 22% இருக்கிற ஆக்கள். டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், ஞாபகம் வச்சுக்கொள்ளு. டெங்கு நான் சொன்னா ஒரு டெங்கு வந்து வைரஸ் காய்ச்சல். ஆகவே நுழம்பூத்தான வைரஸ் காய்ச்சல். வைரஸ் காய்ச்சல் இந்த லிம்போசிட்டி கவுண்டடாப்பா கூடும்.
சாதாரண அளவுல இருக்கணும், 20 இருக்க வேணும். இந்த லிம்போசைட்ஸ் வைரஸ் காய்ச்சல்ல கூடும். விளங்கிட்டா உனக்கு? சோ நியூட்ரோஃபில் தான் கூடி இருக்குன்னா பயப்படாது. உதாரணத்துக்கு 13,000 வந்துட்டு WBC நியூட்ரோஃபிலிக் கவுண்ட் தான் கூடவே இருக்கண்டா. சாதாரணமா சொன்னா தானே உங்களுக்கு 70, 20 அப்படித்தான் இருக்க வேண்டியது. நியூட்ரோஃபிலிக் கவுண்ட் கூடிட்டுண்டா பயப்படாது, அது உனக்கு டெங்கு இல்ல. சரிதானே? நீ கொட்டே டாக்டர்கிட்ட காட்டி வடிவா எடு, மற்றதுல பார்க்கணும், பிளேட் எல்லாம் பார்க்கணும், சும்மா சொல்றேன். லிம்போசிட்டிக் கவுண்ட் கூடண்டா உனக்கு வைரஸ் வருத்தம் வந்திருக்கேன் அர்த்தம். சோ இங்க WBC கவுண்டும் குறையுது, லிம்போசிட்டிக் கவுண்டும் கூடுது என்றால் இட்ஸ் டேஞ்சரஸ், இட்ஸ் லைக்லி டெங்கு ஃபீவர். சரிதானே? ஈக்யூஓக்கள் என்று சொல்லுவாங்க. ஈக்யூஓக்கள் கவுண்ட் நியூட்ரோஃபில் 40 ஃபில்லும் குறையுது. ஈக்யூஓக்கள் கவுண்ட் அதாவது லிம்போசைட் நியூட்ரோஃபிலும் லிம்போசைட் நியூட்ரோஃபில் கூட இருக்கும் 70%, லிம்போசைட் 20% தான் இருக்கணும். 50-50க்கு வந்துட்டா இப்பதான் டெங்கு பிடிச்சு உனக்கு வருதுன்ற அர்த்தம். ஈக்யூஓக்கள் கவுண்ட் நியூட்ரோஃபில் லிம்போயிட் 48-49 டேஞ்சரஸ். சரிதானே? ஆனா நியூட்ரோஃபிலிக் கவுண்ட் கூட நீ விட்டுட்டு நான் ஒரு நாள் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். சோ பயப்படாத. இதுல நீ பார்க்க வேண்டியது WBC கவுண்ட் அவங்க தந்திருக்க ஸ்டாண்டர்டை விட குறையுதா இல்லையா. டெங்கண்டா குறை, மற்ற வருதங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் எல்லாம் போறது வந்து டாக்டர் வேலை, உங்களோட வேலை இல்லை. சரிதானே? ரைட். அதுக்கு பிறகு கீழவா பிளேட்லெட் கவுண்ட் ஒன்று இருக்கு. PLT என்று எழுதியிருப்பாங்க, இல்ல பிளேட்லெட் கவுண்ட். சாதாரணமா 150 450 வரைக்கும் தான் இருக்கணும் பிளேட்லெட் கவுண்ட். அந்த பிளேட்லெட் கவுண்ட் 160 170 என்றாலும் பயப்பட வேணும். 130 140 பயப்படுவோம். சரிதானே? சோ 150 விட குறைஞ்சடா உங்களுக்கு சொன்னா WBCயும் குறையும், பிளேட்லெட் கவுண்டும் 150 விட குறைஞ்சடா தான் பிராசம் உனக்கு டெங்கு தான். டைஃபஸ் குறையாண்டு கேட்காதீங்க, டைஃபஸுக்கும் குறையும், டைஃபாய்டுக்கும் குறையும். அந்த ரெண்டுமே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வருத்தம் தான். டைஃபாய்டு வந்து நீங்க டாக்ஸிசைக்கிள் அடிச்சு வீட்டை எடுக்கிற வருத்தம் இல்ல, அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆகவே அந்த சொல்லுவாங்க எலிக்காய்ச்சல், அதால நீங்க என்ன செய்யணும் சொன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லுவாங்க. அது டைஃபஸ் டைஃபாய்டு எல்லாத்துக்குமே பிளேட்லெட் குறையலாம். சோ நீ என்ன செய்யணும் என்றால் 150 தொடக்கம் 450 தான் நார்மல் ரேஞ்ச் பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுருக்காண்டா. டெஸ்ட்ல 150 விட குறைஞ்சா ஓடி போயிரு ஹாஸ்பிட்டலுக்கு. எப்ப நான் உன்ன டெஸ்ட் எடுக்க சொன்னா 3rd டே காய்ச்சல் வந்து 3rd டே. எப்படி பாக்குறது? இன்றைக்கு 9 மணி நாளைக்கு 9 மணி ஒரு நாள், அடுத்த நாள் 9 மணி ஒரு நாள், 2ஆம் நாள், அடுத்த நாள் 9 மணி 3ஆம் நாள், அப்படித்தான் பாக்குறது. சரிதானே? சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். லிம்போசிட் கவுண்ட் கூடியிருந்தால், WBC நார்மலை விட குறைஞ்சிருந்தால், பிளேட்லெட்டும் குறைஞ்சிருந்தால், ஸ்டாண்டர்டை விட குறைஞ்சிருந்தால் நீ பயப்பட வேணும். சரிதானே? ஆக அதையும் விட நீ பயப்பட வேணும்ன்றது ஹெமட்டோக்ரிட் என்று இருப்பாங்க. சாதாரணமாக இந்த ஹெமட்டோக்ரிட் வந்து உங்களோட ஹீமோகுளோபின் 3 மடங்கு இருக்கும். உதாரணத்துக்கு ஹீமோகுளோபின் 9 என்றால் ஹெமட்டோக்ரிட் 27 இருக்கும். சரியா? 27 இருக்குமா? 28.2 29 அப்படி இருக்கும். அதை வடிவா கொஞ்சம் மேட்ஸ் தெரிஞ்சவனுக்கு இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லித்தாரு. சரிதானே? ஹீமோகுளோபின் 3 மடங்கு தான் ஹெமட்டோக்ரிட் இருக்க வேண்டும். இந்த டெங்கால வார பிரச்சனையே உடம்புல லீக்கேஜ், அதாவது வந்து உடம்புல இருக்கிற குருதி சிறுதுணைகள் இருக்கிற தண்ணி வெளியால போய் டிஷ்யூக்குள்ள போறதால ஷொக் வந்துதான் நாங்க சாகுறது, தண்ணியில தான் நாங்க சாகுறது. சரிதானே? சோ இந்த உடம்புக்குள்ள தண்ணி லீக் ஆயிட்டான்னு கண்டுபிடிக்கிறது வந்து இந்த ஹீமட்டோக்ரிட் அளவை வச்சுக்கொண்டு உங்களுக்கு பேசிக்கா ஹீமோகுளோபின் 10 அங்க 30 இருக்கணும். 30 10% எவ்வளவு? 3. சரிதானே? 30 20% எவ்வளவு? 6. சோ 20% 36 விட தாண்டிட்டா உடம்புல லீக் ஆக தொடங்கிட்டு அர்த்தம் நீ செத்து போயிட்டு 2 நாள்ல. பயப்படாத. நீ இதுகளை வச்சுக்கொண்டுதான் டெங்குல அந்த காலத்துல நான் ஒரு எக்ஸ்பர்ட். 10 to 20 ரைஸ், அதோட கூட ரைஸ் சீக்கல் ராஸ். ஆகவே என்ன 10 to 20 ரைஸ்? ஹீமட்டோக்ரிட் 30 என்றால் ஹீமோகுளோபின் 3 என்றால் ஹெமட்டோக்ரிட் 30 இருக்கணும். 30 இருக்க வேணும் என்றால், ஆனா அது உனக்கு அங்க அதுண்ட 20% விட கூடிட்டுது. எவ்வளவு போயிட்டுது? 30 10% 3, 20% 6, 36 விட ஹெமட்டோக்ரிட் கூடிட்டு வீட்டை இருக்காது. இதெல்லாம் உனக்கு பார்க்க தெரிய மட்டும் வீட்டை வச்சு பார்த்து கொண்டு இருக்காது. பேசிக்கா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு கொண்டு தான் ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றது. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா இல்லையான்றத ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றது. சரி, சோ இதுதான் டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது. இனி ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன செய்வாங்க? ஹாஸ்பிட்டல்ல சேலைன் அடிக்கிறது மாதிரி தான் உங்களுக்கு வேலை. வேற எந்த மருந்தும் இல்ல ராசம். அன்லஸ் நீ லீக்கேஜுக்கு போய் உனக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணினா ஒழிய, ப்ளீடிங்குக்கு போய் உனக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணினா ஒழிய, மற்றபடி உனக்கு நார்மல் உண்ட பிளாஸ்மாவில் இருக்கிற வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறதா, அதாவது வந்து பிளட் சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறதா டெங்கு ஷாக் அண்டு வராம பாதுகாக்கிறது தான் இது. சோ காய்ச்சல் வந்து 3 நாளைக்கு பிறகு இந்த ஃபுல் பிளட் கவுண்ட் CRP எடுக்காம, சரி CRPக்கு என்ன நடக்கும்?
சி ரியாக்டிவ் புரோட்டீன்ன்றது சிஆர்பி டெஸ்ட். நான் சொன்னா ஃபுல் பேக்ரவுண்ட் சிஆர்பி யூஎஃப்ஆர் இந்த மூணையும் எடுத்து வைங்க. யூஎஃப்ஆர் என்ன எடுக்கிறேன்டா உடம்புல ரத்தம் வழியால போகுதாண்டு அந்த யூரின்ல ரெட் பிளட் செல்ஸ் அளவை பாக்குறது. நார்மலா 3 to 5 அண்டர் சென்ட்ரிஃபியூஜ் சாம்பிள்ல நார்மலா இருக்கும். ஸோ அதை பாக்குறது தான், அது உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. ஸோ யூஎஃப்ஆர் எடுத்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பிரியோசனம் அவ்வளவு. அதுக்கான தான் இல்லைன்னா சொல்லுவான் திருப்பி இருக்க ஜூர் எடுத்து போய் டெஸ்ட் எடுத்து கொண்டு வாங்க பிரைவேட்ல. அதே சும்மா இந்த 450 ரூபாய் செய்யற டெஸ்ட்கள் இல்லாத 45,000 ரூபாய் செய்ய தேவையில்லை. ஸோ இப்ப என்னண்டா உங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டுது 4ஆம் நாள் ஃபுல் பிளட் கவுண்ட் டெஸ்ட் எடுக்கிறீங்க. WBC நார்மல் 4.5 இருந்து 11 உங்களுக்கு 3.9 இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகும். இந்த பிளேட்லெட் பாக்குறீங்க 132, நார்மல் 150 இருந்து 450, 132 ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். NS1 ஆன்டிஜன் ஃபர்ஸ்ட் டே எடுக்கிறீங்க பாசிட்டிவ், கவனமா இருக்கணும். 3ஆம் நாள் கட்டாயம் கவுண்ட் எடுத்து தான் தப்பணும். ஸோ என்ன மருந்து டாக்டர் இந்த ஏரியாவில் குடிக்கிறது இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல என்ன குடிக்கிறது? ஒரு மருந்தும் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த டைம்ல ஒரு மருந்தும் குடிக்க தேவையில்லை அன்லஸ் உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணினா மட்டும். ஸோ நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த டைம்ல வாயால நல்லா தண்ணி குடிக்க வேணும். பச்சை தண்ணி அல்ல, வெறும் பச்சை தண்ணி குடிச்சா டெங்குல செத்து போயிடுவான். ஞாபகம் வச்சுக்கொள்ளு. வெறும் பச்சை தண்ணி இருக்குதானே குடிச்சோம்னால் டெங்குல நாங்கள் செத்து போயிடுவோம். சோ கஞ்சி அல்லது சோடா குடிக்க கூடாது, கேஸ் உள்ள ஒன்றுமே குடிக்க கூடாது, அல்லது சூப் அல்லது ஒரேஞ்ச் ஜூஸ் அல்லது ஆப்பிள் ஜூஸ் அப்படியான ஜூஸுகள் மட்டும்தான் குடிக்கலாம். வெறும் பச்சை தண்ணியோ தேத்தண்ணியோ அல்லது தேத்தண்ணி குடிச்சாலும் சத்தி வரும், தேத்தண்ணியோ அல்லது சத்தியும் ஒரு சிம்டம் சொல்ல மறந்து போனேன். வெறும் பச்சை தண்ணியோ சோடாக்கள் அதாவது கார்பனேட்டட் வாட்டர் குடிக்க கூடாது. எந்த ஒரு கார்பனேட்டட் வாட்டரும் குடிக்க கூடாது. பெரியாக்களுக்கு மீதுதான், சின்னாக்களுக்கு உள்ளதான். சின்னாக்களுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து எல்லாரும் சொல்லிக்கிறேன் சின்னாக்களுக்கு வீடியோ போடுறேன். சோ இந்த டெங்குன்றது எப்படி எங்களை கொல்லும் என்று சொன்னால், வாயால் எடுக்கிற தண்ணி குறைஞ்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம சுருண்டு படுத்துட்டோம் என்றால் உடம்புல தண்ணி இல்லாம போக, அதே நேரம் பிளட்டுக்குள்ள இருக்கிற பிளட் தண்ணியால் 70% தண்ணியால் ஆனது. சோ இந்த 70 மறந்து போனேன். அதுக்குள்ள இந்த தண்ணி இருக்குதானே, தண்ணி டிஷ்யூக்களுக்கு இடையில ஓடினோட பிளட்ல ஒலியும் குறைஞ்சு ஹார்ட் பம்ப் பண்ணாம தான் நாங்கள் கார்டியக் ஷோக்ல சாரு அல்லது டெங்கு ஷோக் சிண்ட்ரம் என்று சொல்வார்கள். டெங்கு ஷோக் வந்துதான் சார கையெல்லாம் குளிங்க சாரு சரிதானே. சோ எப்ப சாவினம் என்றால் 3 நாளைக்கு பிறகுதான். ஃபர்ஸ்ட் 3 டேக்குள்ள பேஷண்ட் ஆகாது. அன்லஸ் நீங்க பிரெக்னன்ட் அம்மா என்றால் ஃபர்ஸ்ட் செகண்ட் டேல ஏதாவது நடக்கிறதுக்கு சாத்திய கூடுறது. ஏனென்றால் உங்களுக்கு காய்ச்சல் மாறுறது நீங்க பிரெக்னண்டா இருக்க தெரியாது. ரெண்டாவது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் மாறிக்கொண்டிருக்கும். பிள்ளைக்கு ஒருக்கா பிளட் ஓடும், அதாவது பிள்ளையும் உங்களோட வயிற்றுல இருக்கிற பிள்ளையும் தொடர்புல இருக்கிறபடியா அதை ப்ரிடிக்ட் பண்ணே இயலாது. அல்லது நீங்கள் வேற டிசீஸ் உள்ளாக்கள் என்றால், உதாரணத்துக்கு நீங்கள் செப்சிஸ் உள்ளாக்கள் என்றால் பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சிருக்கா, WBC குறைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறாரு. சோ அப்படி வருத்தங்கள் உள்ளாக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும். இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். சாதாரண ஆக்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். சோ தண்ணி தான் ஒரே ஒரு வழி. பச்சை தண்ணி அல்ல, ஜூஸ் அல்லது நான் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், இந்த ஜூஸ்கள் அல்லது இலக்கஞ்சி என்று சொல்வார்கள். இலக்கஞ்சி எங்கட கஞ்சி, சூப், இதுதான் 3 நேரமும் குடிக்க வேணும். சரிதானே. இதை குடிச்சு கொண்டு இருந்துட்டு 3ஆம் நாள் வைத்தியர்கிட்ட போவோம். வைத்தியர் ஒவ்வொரு நாளும் அங்கால பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பார். டெங்குல என்ன நடக்கும் என்றால் இந்த WBC 4.5 இருந்து குறைஞ்சோண்டு வரும். 3.9, 3.6, 3.2, 3.1 குறைஞ்சோண்டு வரும். அதே மாதிரி பிளேட்லெட்டும் 150 இருந்து 130, 120, 101, 102 குறைஞ்சு கொண்டு வரும். சரிதானே. குறைஞ்சு கொண்டு நீங்கள் ஒழுங்கா தண்ணியை குடிச்சு நோமலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. திருப்பி இந்த WBC ஏறி கொண்டு போக வலிக்கிடும். திருப்பி 2.9 இருந்து 3.7, 3.9, 4.1, 4.3, 4.5 போய்கிறது. டாக்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி விடுவார். மற்ற சிம்டம் எல்லாம் இருக்குதாங்க. வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்டா WBC கூடும், பிறகுதான் நல்லா குறைஞ்சோன்னு பிளேட்லெட் கூடும். அதாவது WBC ரைஸ் பண்ண தொடங்கிட்டா தப்பிட்டோம்னு அர்த்தம். இதெல்லாம் டாக்டர் மேல பாக்குற வேலை, அதெல்லாம் அங்க பாப்பாங்க. அதுக்குதான் படிச்சிருக்கிறது. நீங்க செய்யக்கூடியது ஃபர்ஸ்ட் டேல NS1 ஆன்டிஜன் எடுத்து பாக்குறது. உங்களுக்கு நீங்க கொஞ்சம் படிச்சார்கள், கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்றால் ஃபர்ஸ்ட் டே ஃபீவர்லயே NS1 ஆன்டிஜன் எடுத்து பாக்குறது. அல்லது கொஞ்சம் காசு இருந்தால், காசு இல்லாட்டி 3rd டே ஃபீவர் மார்னிங் போய் ஒரு ஃபுல் பிளட் கவுண்ட், ஒரு CRP, இந்த ரெண்டும் காணும். இந்த ரெண்டையும் எடுத்து பாக்குறது. சி ரியாக்டிவ் புரோட்டீன் அல்லது CRP டெஸ்ட் என்னென்றால் பாக்டீரியா உடம்புக்குள்ள வந்துச்சென்றால் இந்த CRP கூடும். டெங்கு ஒரு வைரஸ். ஆகவே இந்த டெங்கு வருத்தத்துல CRP நார்மலா தான் இருக்கும். காய்ச்சலும் இருக்கு, CRP நார்மல் என்றால் சம்திங் ராங். டெங்கா கூட இருக்கலாம். சோ சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது அடிப்படையா தெரிஞ்சிருக்க வேண்டியது. இனி அடுத்தடுத்த வீடியோக்கள், இந்த வீடியோல பெரும்பாலான பார்த்தால்
டெங்கு நேரத்துல என்னென்ன குடிக்கலாம், டெங்கு நேரம் மாறைக்குள்ள டெங்கு மாறைக்கு எப்படி நார்மலா மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி, டெங்கு நேரத்துல அதை குடிக்கலாமா இதை குடிக்கலாமா செவலனி குடிக்கலாமா, இந்த வீடியோக்கள் டவுட்டுகள் இருந்தா கீழே போடுங்க. குழந்தை பிள்ளையில டெங்கு நேரத்துல பாக்குறது எப்படி, பால் குடிக்கிற அம்மா குடுக்குற அம்மா டெங்கு நேரத்துல குழந்தை பிள்ளையில பாதுகாக்கிறது எப்படி, இப்படி கணக்க டாபிக்கள்ல வீடியோ போடலாம். என்ன பொலிட்டீஷியன் ஆயிட்டம், அதால என்ன விரும்பினால் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டவுட்டுகள் எல்லாத்தையும். அந்த டவுட்டுகள் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. நன்றி வணக்கம்.